இந்தியாவுக்கு எதிராக எப்பவும் செயல்பட்டு இருக்கக்கூடிய சில நாடுகளோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா முதல் இடத்துல பாகிஸ்தான் இருப்பாங்க, இரண்டாவது இடத்துல சீனா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆனது மாறும். ஆனால் எப்பவுமே அந்த லிஸ்ட்டில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு துருக்கி. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன உதவிகள் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு இந்தியா செய்யக்கூடிய உதவிகள், துருக்கியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த செஞ்ச நன்றியோட அந்த கையில் இருக்க ஈரம் காயறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு எதிரான அந்த குழிபறிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாடு துருக்கி. அப்படி நமக்கு இவ்வளவு கெடுதல்களை செஞ்ச துருக்கியை திருப்பி அடிக்க ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? இல்ல ரொம்ப ஆட்டம் ஆடிட்டு இருக்க துருக்கி மெடிடேரியன் கடல் பகுதியில் வச்சு இல்ல அவங்களோட எல்லை பகுதிக்கு அருகில் கொண்டு போயிட்டு இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைலை நிறுத்தினா அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மூமெண்டா இருக்கும்? அது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்கு. சைப்ரஸ், கிரீஸ் இந்த இரண்டு நாடுகளும் பிரம்மோஸ் மிசைலை வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கிட்டா துருக்கியோட பவர் ப்ரொஜெக்ஷன் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும்னு துருக்கியோட பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பேச்சுன்றது ஜஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. ராணுவத்தோட ரொம்ப நெருங்கிய நபர்கள் கிட்ட இருந்தே இந்த ஒரு பேச்சானது வெளியில வந்திருக்கு. ஸோ அரசுக்கு இந்த செய்திகள் எந்த அளவுக்கு போயிருக்கின்றது அதன் மூலியமாவே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, துருக்கிக்கு எதிராக கிரீஸ் கண்டிப்பாக சில வெப்பன் சிஸ்டமாக வாங்குவாங்க. ஒருவேளை அது பிரம்மோஸா இருந்துருச்சு, சைப்ரஸ் வாங்கக்கூடிய மிசைல் சிஸ்டம்ல பிரம்மோஸ் இருந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை இந்த துருக்கியோட அந்த ஒரு பவருக்கு கொடுக்குன்றதை பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். துருக்கி இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை துருக்கிக்கு இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களை பற்றி நம்ம ஏகப்பட்ட பதிவுகளை பார்த்துட்டோம். சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும்னா, பாகிஸ்தானுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு நாடு. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கூட, அந்த 4 நாள் யுத்தத்தில் கூட ஏகப்பட்ட வெப்பன் சிஸ்டமாக பாகிஸ்தானுக்கு கொடுத்து உதவிய நாடு. ஸோ அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு, இல்லை எந்த பிரச்சனைனாலும் பாகிஸ்தானுக்காக உதவக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஆனால் ஜியோ பொலிட்டிக்ஸில் துருக்கிக்கு இருக்க மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எந்த ஒரு நாட்டுக்கும் பெரும்பான்மையாக கிடையாது. என்னடா ஸ்டார்டிங்கில் வந்து துருக்கி என்னெல்லாம் பண்ண போறோம்னு பேசிட்டு இப்போ துருக்கிக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில நபர்களுக்கு தோணலாம். உண்மையை சொல்லணும்னா ஜியோ பொலிட்டிக்ஸில் அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எந்த ஒரு நாட்டுக்கும் கிடையாது. ஏன்னா கருங்கடலோட என்ட்ரின்றது அவங்க கிட்ட தான் இருக்குது. ரஷ்யாவை அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம். இல்லை நாட்டோவில் இருக்கிறதுனால நீ எனக்கு ஏதோ செயல்பட்டினா நான் ரஷ்யா பக்கம் திரும்பிடுன்னு சொல்லி நாட்டோவையும் அமெரிக்காவும் அவங்களால பிளாக்மெயில் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்துருக்காங்க. ஆனால் எப்பயுமே வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான்ற மாதிரி இந்த துருக்கிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு நாடு இருக்கு. அதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரீஸ். இப்போ ஒவ்வொரு நாட்டோட கடல் எல்லையானது அந்த நாட்டோட கடல் எல்லை குறிப்பிட்ட சில நாட்டிக்கல் மைல் தொலைவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் EEZன்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம், அது வந்து ஒரு 200 மைல்கள் வரைக்கும் போகலாம். ஆனால் இப்போ இந்த ஏதன்ஸ் கடல் பகுதின்னு ஒன்று இருக்கு, கிரீஸுக்கும் துருக்கிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல துருக்கியிலிருந்து பார்த்தா தெரியக்கூடிய தொலைவில் ரொம்ப பக்கத்துல கிரீஸோட ஐலாண்ட் ஆனது இருக்கு. இது எந்த அளவுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் இருந்துட்டு அடுத்த தெரு தள்ளி பார்த்தா எப்படி வீடுகள் தெரியுமோ அந்த மாதிரி துருக்கிக்கும் கிரீஸுக்கும் நடுவில் சில தீவுகள் ஆனது இருக்கு. இது இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் சைப்ரஸோட அந்த வடக்கு பகுதியில் 10,000க்கும் அதிகமான வீரர்களை கொண்டு போய் துருக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனை இருக்குன்றது தெரியும். இப்போ இந்த பிரம்மோஸ் டீல் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, இல்லை அது வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ பிரம்மோஸ்னு சொல்லக்கூடியது இந்தியாவோட இல்ல உலகத்தோட நம்பர் 1 சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல், ஆன்டிஷிப் மிசைல் கேட்டகரியில இந்த மிசைல் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல இப்போ வரைக்கும் வெப்பன் ஆனது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மிசைல் வேகமானது. சீ ஸ்கிமிங் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில பூமியோட, அதாவது கடலோட மேல் பரப்புல இருந்து வெறும் ஒரு 3 மீட்டர் உயரம் வரைக்கும், 3 மீட்டர்ல இருந்து 5 மீட்டர் உயரத்துக்கு பறக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இந்த மிசைலுக்கு இருக்கு. அண்ட் ஒரு கப்பலை நோக்கி 4 பிரம்மோஸ் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த கப்பல் தாக்கக்கூடிய விகிதமானது 100% உறுதின்றது இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சோதனைகள். இப்போ ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்ல கூட எந்த அளவுக்கு அவங்களோட பேசஸ் பொழந்து கட்டுச்சுன்னு பேட்டில் ப்ரூவ்னா இந்த பிரம்மோஸ் மிசைல் இருந்துட்டு இருக்கு. அப்போ துருக்கியோட டாமினன்ஸ்க்கு முடிவு கட்டணுன்றப்போ, அதுவும் துருக்கியோட நேவல் டாக்டர்னு பார்த்தோன்னா ப்ளூ ஹோம்லேண்ட் மவேவட்டன்னு சொல்லுவாங்க அவங்களோட லாங்குவேஜ்ல. அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடற்பரப்புல ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான படகுகளை நிறுத்தி அவங்களோட பவரை ப்ரொஜெக்ட் பண்றது இல்ல ஃபிளெக்சிங் பண்றதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. எதிர் திசையில் இருக்கக்கூடிய கிரீஸுக்கோ சைப்ரஸுக்கோ இந்த அளவு மிகப்பெரிய கப்பற்படையோ இல்ல துருக்கி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ராணுவ பலம்ன்றதோ கிடையாது. இந்த ரெண்டு நாடுகளும் துருக்கிக்கு மேட்சான, அதாவது ராணுவ பலத்தில் அந்த ரெண்டு தரப்புமே வந்து துருக்கிக்கு மேட்சான ஒரு நாடு கிடையாது. ஆனா
இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்கு இந்த பிரம்மோஸ் மிசைல்னால முடியும். நீ அந்த அளவுக்கு கப்பல்கள் வச்சிருக்கியா, சரி வச்சுக்கோ. ஆனா உன்னோட கப்பல்கள் அழிக்கிறதுக்கு, நீ கட்டி வச்சிருக்கக்கூடிய பல லட்சம் டாலர் மதிப்புடைய கப்பல்கள் அழிக்கிறதுக்கு எனக்கு வெறும் சில லட்சம் டாலர் மதிப்புடைய ஒரு பிரம்மோஸ் போதுன்றது இந்த ரெண்டு நாடுகளோட ஸ்ட்ராட்டஜியா இப்ப மாறி இருக்கு. என்னடா சொல்ற? அப்ப இந்த ரெண்டு தரப்பு வந்து இப்ப பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டாங்களா, இல்ல அது சம்பந்தப்பட்ட அபிஷியல் அறிவிப்பு எதுவும் வந்திருக்கான்னு பார்த்தனா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அறிவிப்பும் வரல. ஆனா சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்குறப்போ பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதுக்கான அந்த அடிப்படை செய்திகளானது இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை ரெண்டு ஈவெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்த வருஷத்தோட தொடக்கம் பிப்ரவரி மாதம் 6 முதல் 9 தேதி வரையில கிரீஸோட பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிக்கோஸ் டேண்டியாஸ் முக்கியமான ஒரு அபிஷியல் ஸ்டேட் விசிட்டை இந்தியாவுக்காக வந்திருந்தாங்க. இதுல 5 வருஷத்துக்கான டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோட் மேப் ஆனது இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் கிரீஸோட பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கும் மத்தியில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ட் ஆனது சைன் பண்ணப்பட்டது. இந்தியாவில் உருவாக்கக்கூடிய மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் அடுத்த 5 வருடங்களுக்குள்ள இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் முக்கியமான பல ராணுவ ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுறதுக்கும் இந்தியாவுக்கிட்ட இருந்து ஆயுதங்களை துருக்கி வாங்குறதுக்கும் இது முக்கியமான ஒரு நிகழ்வா மாறுச்சு. இதுக்கு அடுத்தபடியா மிலிட்டரி கோஆபரேஷன் பிளான் அடுத்த 5 வருடங்களுக்கு 2026 இருந்து 2030 இடைப்பட்ட காலத்துல இந்த ரெண்டு தரப்பும் எப்படி வந்து வருடாந்திர ராணுவ ஒத்திகைகளில் ஈடுபடலான்னு அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு. டீப்பனிங் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், இந்த ரெண்டு தரப்பும் கிரீஸும் இந்தியாவும் சேர்ந்து உளவு வேலைகளில் ஈடுபட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் எதிரிகளோட கப்பல்களை கண்காணிச்சு முக்கியமான ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அந்த டேட்டாவை ஷேர் பண்றதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சில அக்ரிமெண்ட்ஸ் ஆனது சைன் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா பிப்ரவரி மாதம் 18-19 இந்த இடைப்பட்ட தேதியில் இந்தியாவில் ஏஐ சமிட் ஆனது நடக்குது. இந்த ஏஐ சமிட் அட்டன் பண்ண கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் கிரியாகோஸ் மிட்சோடாக்கிஸ் பல முக்கியமான ஒப்பந்தங்கள்ல இந்த ஏஐ சமிட்டோட சைட்லைன்ஸ்ல இந்தியாவோட சைன் பண்ணதா சொல்றாங்க. அதுல அடுத்த 5 வருஷங்களுக்கான இந்த இந்தியா மற்றும் கிரீஸோட முக்கியமான இந்த மிலிட்டரி பிளானிங்கும் அடக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் கிரீஸும் இந்தியாவும் பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் உள்ள வந்ததா இருக்கட்டும், இல்லை ஏஐ சமிட்டோட சைட்லைன்ஸ்ல 2 நாட்டோட அதிகாரிகள் பிரைம் மினிஸ்டர் லெவலில் நடந்த அந்த மீட்டிங் எல்லாமே பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உதவியாக இருந்திருக்கும். இதில் பிரம்மோஸ் இன்க்ளூட் ஆயிருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இப்போ மிக அதிகம். இதை நான் ஜஸ்ட் வந்து கிரீஸை மட்டும் வச்சு சொல்லலை. இப்போ சமீபத்தில் மே மாதம் 20 இருந்து 23 வரைக்கும் சைப்ரஸோட பிரசிடென்டாக இருக்கக்கூடிய நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு விசிட்க்கு வந்திருந்தார். அப்போ பல்வேறு கட்டமாக ராணுவம் சம்பந்தப்பட்ட இல்லை ராணுவ ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாச்சு. கிரீஸாவது பரவாயில்ல, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த ரெண்டு தரப்பு ராணுவத்துக்கு நடுவில் என்னென்ன டீல்ஸ் வரப்போகுது, இல்லை என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகுதுன்னு அது சம்பந்தப்பட்ட முக்கியமான கையெழுத்தில் தான் ஈடுபட்டாங்க. ஆனா இந்த நாடு ஒரு படி மேல போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா 5 வருஷம் 2026-31 இந்த இடைப்பட்ட காலத்துக்கான அந்த டிஃபென்ஸ் ரோட் மேப்ல முக்கியமான பல மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் வாங்குறதுக்கு மேபி பிரம்மோஸா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் நாகாஸ்திரா 1 மற்றும் ஸ்கை ஸ்ட்ரைக்கர் இதை வாங்குறதுக்கு 1.2 பில்லியன் அளவுக்கு யூரோப்பியன் யூனியனோட சேஃப் ப்ரோக்ராமின் கீழே அந்த பட்ஜெட்ன்றதை ஒதுக்கி இருக்காங்க. 1.2 பில்லியன்னா இவங்களால பல யூனிட்ஸ் அதுக்குள்ள பிரம்மோஸ் வாங்க முடியும். இதுல அதிகப்படியான ட்ரோன்ஸை உள்ள கொண்டு போக முடியும். அவங்க கிரீஸ் டீல சைன் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகள் ஈடுபட்டிருக்கப்போ இவங்க ஃபண்டுன்றதே இந்த இடத்துல ஒதுக்கிட்டாங்க. இது அடுத்த 5 வருஷத்துக்குள்ள பல்வேறு கட்டமான ஆயுதங்கள் இந்தியாவில இருந்து சைப்ரஸுக்கு போகிறது உதவியா இருக்கும். இப்ப சிக்கல் என்ன துருக்கிக்கு வருதுன்னா, கிரீஸ்ல இருந்து ஒரு பிரம்மோஸ் மிசைலை லான்ச் பண்ணாங்கன்னு வைங்க, அது அடுத்த சில நிமிஷங்கள்ல முக்கியமான பல ஸ்ட்ராட்டஜிக்கல் அசெட்ஸை உள்ள காலி பண்ணிடும். இல்லை இவங்க கப்பல் படையை கொண்டுட்டு உள்ள போறாங்கன்னா அதையும் அடுத்த சில நிமிஷங்கள்ல காலி பண்ணிடும். இந்தியாவோட ஆயுதங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த பிரம்மோஸை பத்தி பேசினா அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு கேப்பபிளான மிசைல், அந்த அளவுக்கு ப்ரூவன் மிசைல். பாகிஸ்தான் யுத்தத்தை மட்டும் நான் வச்சு சொல்லல, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட வேணா நீங்க பேசுங்க. ஒரு கப்பலை நோக்கி, அது எந்த அளவுக்கு ஹெவிலி ப்ரொடெக்டட் கப்பலா இருக்கட்டும், ஒரே கப்பலை நோக்கி 5 பிரம்மோஸ் மிசைல்ஸ் ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த கப்பல் தாக்கப்படுறத யாருனாலையுமே தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான மிசைல், அதுவும் கடைசி நேரத்தில் அது மெனுவர் பண்றதுலாம் தடுக்கிறதுக்கு இன்னை வரைக்கும் தொழில்நுட்பமானது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு இன்டர்செப்டர்ஸ் கூட இது கூட தோத்துரும். சரி ஓகேப்பா, நீ சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குதுன்னு வச்சுப்போம். இதை கவுண்டர் பண்றதுக்கு துருக்கி கிட்டையும் ஆயுதங்கள் இருக்குல்ல. அப்ப துருக்கி வந்து எப்படி இது அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பார்த்து பயப்படுவாங்க? அதுவும் இப்ப நீ சொன்ன மாதிரி பார்க்கணும்னா துருக்கியோட ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் அனலிஸ்டா இருக்கக்கூடிய ஆர்டன் சென்டர் கூட அவரோட சமீபத்திய பப்ளிகேஷன்ல இதை பத்தி பேசியிருக்காரு. இந்த பிரம்மோஸ் மிசைலானது உள்ள வருது, துருக்கியோட ட்ரோன் வளர்ச்சி இல்ல ட்ரோன்களை வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாமினன்ஸ்க்கு கூட பிரச்சனை வரும்னு. அப்ப எல்லாரும் இதே மாதிரி சொல்றப்போ இது கம்ப்ளீட்டா துருக்கிக்கு நெகட்டிவா தான் மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவா தான் மாறும். ஏன்னா அது ஜஸ்ட் துருக்கியோட கப்பல்களை மட்டும் அழிக்க போறது கிடையாது. அவங்க கிட்ட 100 கப்பல்கள் இருந்தாலும் நம்ம பிரம்மோஸை வந்து ஷூட் அண்ட் ஸ்கூப் மெத்தடில் இவங்களால யூஸ் பண்ண முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏர்ஃபோர்ஸ்லையும் பயன்படுத்தலாம், கப்பற்படையிலையும் பயன்படுத்தலாம், தரைப்படைகளை பயன்படுத்தியும் பயன்படுத்தலாம். ஒரு இடத்துல இருந்து நீங்கள் மிசைலை லான்ச் பண்ணிட்டு அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணிட்டு மற்ற இடத்துக்கு போயிடலாம். துருக்கியோட ட்ரோன்களுக்கு இது சிக்கலை கொடுக்கும். ஏன்னா கிரீஸ்ல இருந்து இந்த ட்ரோனோட கமாண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சு அழிச்சிட்டாங்கன்னா
பைரக்தார் போன்ற பல ட்ரோன்கள் இந்த இடத்துல துருக்கியால் ஆப்ரேட் பண்ணப்படுறது எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ முக்கியமான கீ ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கு கிரீஸும் துருக்கியோட கப்பற்படை மெடிட்டரேனியன் கடற்பகுதியில் என்ட்ராகிறப்போ அதை காலி பண்ணுறதுக்கு சைப்ரஸும் சேர்ந்து ஒன்னா இந்த இடத்துல அடிக்கிறப்போ துருக்கினால எதுவுமே இந்த இடத்துல பண்ண முடியாது. அவங்களோட ப்ளூ ஹோம்லேண்ட் நேவல் டாக்டரினா இருக்கட்டும், இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கப்பல் படையை வச்சு இவ்வளோ நாள் அவங்க ஃப்ளக்ஸ் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த பிரம்மோஸ்னு சொல்லக்கூடிய ஒற்றை பெயர் மொத்தமாக காலி பண்ணும். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்று தான், துருக்கி பாகிஸ்தானுக்கு இதுக்கப்புறம் வெப்பன்ஸை கொடுக்குறாங்கன்னா அதே வேலையை நம்மளும் பண்ணலாம். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆல்ரெடி அர்மேனியாவுக்கு அட்வான்ஸ்டு டவுடு ஆர்டிலரி கன் சிஸ்டம் ATAGSல இருந்து ஆகாஷ் மற்றும் பினாக்கா போன்ற ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுக்கணும். இது அர்மேனியாவோடு நிறுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகளுக்கு கொடுக்கணும். இதனால அந்த நாடு ப்ரெஷர் போடுவாங்க, இதனால இந்த நாடு இந்த அளவுக்கு நமக்கு அதாவது நம்ம அவங்கள பகச்சிக்க வேணாம், இந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நமக்கு எதிராக நிற்கிறவனுக்கு அவன் எல்லா விதத்துலையும் ஆயுதங்கள் கொடுக்குறானா அதையே நம்ம பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த டிப்ளமசி இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்ஸில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் பிரம்மோஸ்னு சொல்லக்கூடிய ஒற்றை பெயர் மொத்த நாட்டையும் செக்மேட்டில் வைக்கும், மொத்த கப்பற்படையும் செக்மேட்டில் வைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் ஒருவேளை இந்த டீல் மட்டும் சைன் ஆயிடுச்சு, இந்த மிசைல்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னு வைங்க, இந்த ரெண்டு தரப்புக்கும் அப்சல்யூட் சினிமா, அவ்வளோதான். மெடிட்டரேனியன் கடல் பகுதியில் சரியான ஒரு சோக் பாயிண்ட்டை துருக்கி கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காஷ்மீர் விஷயத்திலிருந்து இது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுலையும் துருக்கி நம்ம கூட நிற்கல. மாறா எப்படியெல்லாம் நம்மளை காயப்படுத்தலாம்னு சொல்கிற ஒரு நாட்டுக்கு காயப்படுத்துறதுக்கான ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ துருக்கிக்கு எதிராக நிற்கக்கூடிய நாடுகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்க வேண்டியது இந்தியாவோட கடமை. இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது நம்ம உங்கள் RK.